ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி, ஒரு சில நாட்கள்னு சொல்கிறேன், நேற்று முந்தைய தினம் ஒரு செய்தி ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை உண்டாக்குச்சு. அது என்ன அப்படின்னா, நம்ம நடிகர்கள் திரு கமலஹாசன், திரு தனுஷ், திரு சிம்பு, திரு விஷால், இந்த 4 பேர் மீதும் பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் சங்கத்தில் புகார் அளிக்கப்பட்டதால் அந்த 4 பேர் படங்களுக்கு இனி தயாரிப்பாளர்கள் சங்கம் எந்த விதத்திலும் ஒத்துழைப்பு கொடுக்காது அப்படின்னு முடிவெடுத்ததா எல்லா மீடியாக்களையும் அந்த தகவல் பயங்கர வேகமாக பரவுச்சு. பரவுன ஒரு சில மணி நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பான அறிக்கை தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து. அது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பூச்சி முருகன், நம்ம தென்னிந்திய நடிகர் சங்கத்தோட துணைத் தலைவர். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் ஏற்கனவே புகார் அப்படிங்கிறதால குறிப்பிட்ட 4 நடிகர்கள் கமல், தனுஷ், சிம்பு, விஷால் இவங்க மீது தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் மிகப்பெரிய உள்ள ஸ்டெப் எடுக்க போகிறாங்க, அவங்களுக்கு ஒத்துழைப்பு தரதில்லை அப்படிங்கிற மாதிரியான எல்லா தகவல்களும் பொய். நடிகர் சங்கம் மட்டும் கிடையாது, ஏற்கனவே சொல்கிற மாதிரி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் ஒத்துழைப்பு அளிக்காது அப்படிங்கிற மாதிரியான தகவலாம் முற்றிலும் பொய். இந்த செய்தியை கண்டு என் மனம் மிகுந்த வேதனை உற்றது. அதாவது ஏராளமான ஊடக நண்பர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் துணைத் தலைவர் என்ற முறையில் இந்த செய்திக்கு, இன்னும் சொல்லப்போனால் தவறான செய்திக்கு நான் விளக்கமளிக்குள்ள கடமைப்பட்டுள்ளேன். அதாவது என்ன சொல்கிறாரு விளக்கம் அப்படின்னா, கமல், சிம்பு, தனுஷ், விஷால் இவங்க மீது தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் எந்த புகாரும் நிலுவையில் இல்லாத நிலையில் இவ்விதம் அவதூறாக செய்தி பரப்புவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக வலியுறுத்துகிறேன். மேலும் இது தொடர்பாக விசாரித்ததில் முன்னணி நடிகர்கள் சிலர் மீதான புகார்கள் குறித்து ஆலோசித்தமே தவிர எந்தவித நடவடிக்கை குறித்தும் முடிவெடுக்கவில்லை என்று தயாரிப்பாளர் சங்கம் தரப்பில் உறுதி செய்திருப்பதையும் குறிப்பிட விரும்புகிறேன். தொடர்ந்து எங்கள் சங்க உறுப்பினர்கள் தொடர்பான துறை ரீதியான தவறான தகவல்களை பரப்புவோருக்கு பொறுப்புள்ள ஊடகங்கள் ஒத்துழைப்பு மறுக்குமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். துறை சார்ந்த பல சிக்கல்களுக்கிடையே தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் மற்றும் தென்னிந்திய நடிகர் சங்கம் இடையே தொடரும் இணக்கமான நட்புறவுக்கு ஊறு விளைவிக்க முயலும் சில விஷமிகளின் இந்த முயற்சி ஒருபோதும் பலன் தராது என்பதையும் உறுதிபட அறிவுறுத்துகிறேன்னு சொல்லியிருக்காரு. கடைசியாக இணைந்தே பயணிப்போம், இனிதே பயணிப்போம் முடிச்சாரு. அவர் சொல்கிற அந்த ஒரு சில விஷமிகள் யார், இந்த 2 தரப்புக்கும் குறிப்பாக அந்த 4 நடிகர்களுக்கும் விரோதியான விஷமிகள் யார் அப்படிங்கிறத இன்னும் ஒரு சில நாட்களில் நாங்கள் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 4 விஷமிகள் யாராக இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள்.